Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. In the video May 14th daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். So first, who became the first man to win 5 consecutive ATP Masters 1000 titles? அதாவது தொடர்ச்சியாக 5 ATP Masters 1000 பட்டங்களை வென்ற முதல் வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜென்னிக் சின்னர். இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச மேட்ரிட் ஓபன் ஃபைனல்ஸ்ல அலெக்சாண்டர் ஜெவ்ரிவ 6-1 6-2 அப்படின்ற செட் டிஃபரன்ஸ்ல டிஃபீட் பண்ணதன் மூலமா இவர் இந்த ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்காரு. Next, which government set a Guinness World Record by unfurling largest underwater national flag? அதாவது நீருக்கடியில் மிகப்பெரிய தேசிய கொடியை ஏற்றி கின்னஸ் உலக சாதனை படைத்த அரசு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். அந்தமான் நிக்கோபார்ல அட்வென்ச்சர் டூரிசமையும் மெரைன் ஆக்டிவிட்டிஸையும் பூஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்த்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், which institution has introduced India's first portable bedside magnetic resonance imaging system? அதாவது இந்தியாவின் முதல் கையடக்க படுக்கை அருகே பயன்படுத்தப்படும் காந்த அதிர்வு படமெடுப்பு கருவியை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி டெல்லியில இருக்கக்கூடிய எய்ம்ஸ். அதாவது ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் தான் இந்த சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி ஆக்சசபிலிட்டியும் கிரிட்டிக்கல் கேர் மேனேஜ்மெண்ட்டையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், பாலிகட்டன் 2026 இஸ் a joint military exercise between which two countries? அதாவது பாலிகட்டன் 2026 என்பது எந்த நாடுகளுக்கு இடையான கூட்டு ராணுவ பயிற்சின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ யூஎஸ் அண்ட் பிலிப்பைன்ஸ். பார்ட்டிசிபேட்டிங் நேஷன்ஸ்க்கு மத்தியில் கோஆபரேஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், which city has become India's first pearl farming cluster? அதாவது இந்தியாவின் முதல் முத்து வளர்ப்பு மையமாக எந்த நகரம் உருவெடுத்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஹசாரிபாக். pearl farmingயோ அதுக்கான அலைட் ஆக்டிவிட்டிஸையும் ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், who has become the first non-European country to attend European Political Community Summit? அதாவது ஐரோப்பிய அரசியல் சமூக உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட முதல் ஐரோப்பியர் அல்லாத நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கனடா. யூஎஸ் மார்க்கெட்டோட ஆக்சஸை ரெடியூஸ் பண்றதுக்கான ட்ரேட் அண்ட் டிப்ளமேட்டிக் டைஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த சப்மிட் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஸ்டார்ட் அப் கடப்பா இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச்ட் பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? அதாவது ஸ்டார்ட் அப் கடப்பா முன்னெடுப்பு எந்த மாநில அரசால் தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேஷ். ஆண்டர்பிரினோரியல் டேலண்ட்ஸை நர்ச்சர் பண்றதுக்காகவும் யங்கர் ஜென்ரேஷன்ஸ் மத்தியில புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், which city in India has been ranked world's fastest growing major city through 2035? அதாவது 2035 வரை உலகின் அதிவேகமாக வளரும் முக்கிய நகரமாக இந்தியாவில் எந்த நகரம் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெங்களூரு. சாவல்ஸ் growth hub இண்டெக்ஸ்ல தான் இந்த ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், சமர்த் பஞ்சாயத் போர்ட்டல் இஸ் டெவலப்டு பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது சமர்த் பஞ்சாயத் இணையதளம் எந்த அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். அக்ராஸ் த கண்ட்ரி லோக்கல் கவர்னன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் கிராம் பஞ்சாயத் மத்தியில பினான்சியல் செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. இனிஷியலா சத்தீஸ்கர்லயும் ஹிமாச்சல் பிரதேஷ்லயும் பைலட் ப்ராஜெக்டா லான்ச் பண்ணப்பட்ட இந்த போர்ட்டல் இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால அசாம், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிராலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், who has been selected for சுகுமார் அலிகோட் பர்த் சென்டினரி நேஷனல் அவார்ட்? அதாவது சுகுமார் அலிகோட் நூற்றாண்டு தேசிய விருதுக்கு யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேதா பட்கர் அண்ட் பெருமாள் முருகன். சோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், which organization developed India's first germanium free thermal imaging payload Lumera E40 I50 for drones? அதாவது ட்ரோன்களுக்கான இந்தியாவின் முதல் ஜெர்மானியம் அல்லாத வெப்பப்படம் எடுக்கும் கருவியான லுமேரா E40 I50 எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இயான் ஸ்பேஸ் லேப்ஸ். இயான் ஸ்பேஸ் லேப்ஸ்ன்றது இது ஒரு ஹைதராபாத் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஐஎஸ்ஆர் மிஷன் அதாவது இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் அண்ட் ரெகனேஷன் மிஷனுக்கான எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் சிஸ்டம்காக டெவலப் பண்ணப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் இந்த லுமேரா E40 I50. இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி ஹியூமன்ஸுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும், வெஹிக்கிள்ஸை கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டிடெக்ட் பண்ண முடியும். யூஸ்வலா எல்லா ட்ரோன்ஸுமே ஜெர்மனியம் யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ட்ரோன்ஸ் வந்து ஜெர்மனியம் தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக சால்கோஜினேட் கிளாஸை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன்ஸ்ல எந்த மாதிரியான டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா எட்ஜ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர் டெக்னாலஜி தான் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. எல்லா வெதர் கண்டிஷன்ஸ்லயுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த ட்ரோன்ஸோட டோட்டல் ஜூமிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 40x. யூஏவிஸ் அதாவது அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்ஃப்ராரெட் சென்சார்ஸை கொண்ட டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த லுமேரா E40 I50 டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த வேர்ல்ட் இந்தியாவுடைய ஐஎஸ்ஆர் கேப்பபிலிட்டிஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த ட்ரோன்ஸ் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. -20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து +55 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வேரியபிள் டெரைன்ஸ்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரோன் தான் இந்த லுமேரா E40 I50 ட்ரோன்ஸ். நெக்ஸ்ட், எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட்ஸ் வாஸ் லான்ச்ட் பை விச் ஆர்கனைசேஷன்? அதாவது மின்னணு தங்க ரசீதிகள் எந்த நிறுவனத்தால் அமைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி NSE, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதை லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து EGR அதாவது எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட் அப்படின்ற புது ட்ரேடிங் செக்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிசிக்கல் கோல்டு டெபாசிட் பண்ணி அந்த பிசிக்கல் கோல்டுக்கு ஈக்குவலண்டான EGI யூனிட்ஸ் அதாவது எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட் யூனிட்ஸ் அதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும்.
ஸோ இப்படி நம்ம டெபாசிட் பண்ற பிசிக்கல் கோல்ஸ் எல்லாமே செபி, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவால ரெகுலேட் பண்ணக்கூடிய வால்ஸ்ல ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். இன்வெஸ்டர்ஸால இந்த EGR யூனிட்ஸை எப்ப வேணாலும் பிசிக்கல் கோல்டாவும் அதை ரீகன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், நேம் ஆஃப் த ஸ்கீம் ரீசென்ட்லி அப்ரூவ்ட் பை யூனியன் கேபினெட் டு ப்ரொவைட் கிரெடிட் கேரண்டி சப்போர்ட் டு பிசினஸஸ். அதாவது வணிகங்களுக்கு கடன் உத்தரவாத ஆதரவை வழங்க மத்திய அமைச்சரவையால் சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் 5.0. பிசினஸ்க்கான பினான்சியல் ரிலீஃபை ப்ரொவைட் பண்றதுக்காக இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய யூனியன் கேபினெட் தான் இதுக்கான அப்ரூவல் வழங்கியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிள் பாரோவர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா MSMEs, ஏர்லைன்ஸ், டூரிசம் அண்ட் ட்ரஸ்ட் செக்டர்ஸ் தான் இதுக்கான எலிஜிபிள் பாரோவர்ஸா இருக்காங்க. இதுல பர்டிகுலரா MSMEஸ்க்கு மட்டும் 100% ஆஃப் கேரண்டி கவரேஜும், நான் MSMEs அண்ட் ஏர்லைன்ஸ்க்கு 90% ஆஃப் கேரண்டி கவரேஜும் வழங்கப்படுது. இந்த ஸ்கீமுக்கான லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பேங்க்ஸ், NBFCs அதாவது நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ், FIs அதாவது பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க எல்லாம் தான் இந்த ஸ்கீமுக்கான லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கான கேரண்டி ப்ரொவைடர் யாருன்னு பாத்தீங்கன்னா NCGTC அதாவது நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி தான் இதுக்கான கேரண்டி ப்ரொவைடரா இருக்காங்க. இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ராஸ் த கண்ட்ரி எக்கனாமிக் ரெக்கவரியை சப்போர்ட் பண்றதுக்காகவும், ஜாப்ஸை பிரிசர்வ் பண்றதுக்காகவும், ஒரு பிசினஸை கண்டினியூ பண்றதுக்கான புஷ் ஃபேக்டரை கிரியேட் பண்றதுக்காகவும், லிக்விடிட்டியை ப்ரொவைட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்டட் அதாவது மூளை கணினி இடைமுகம் குறித்த மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நியூ டெல்லி. ஹெட் குவார்டர்ஸ் இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃபும் சென்டர் ஃபார் ஜாயிண்ட் வார்ஃபேர் ஸ்டடிஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ஃபரன்ஸோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்டிங் நியூரல் ஃப்ரான்டியர்ஸ் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிகேஷன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸ்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி லீடர்ஸ், சயின்டிஸ்ட், பாலிசி மேக்கர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ் இவங்க எல்லாமே தான் இந்த கான்ஃபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் டிஃபென்ஸை பத்தியும் சிவில் அப்ளிகேஷன்ஸை பத்தியும் டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் வந்த புலிட்சர் பிரைஸ் 2026 அதாவது 2026ஆம் ஆண்டிற்கான புலிட்சர் பரிசை வென்ற இந்திய பத்திரிகையாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆனந்த் ஆர்கே அண்ட் சுபர்ணா சர்மா. ஜேர்னலிசம், லிட்ரேச்சர், மியூசிக் இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ்ல வழங்கக்கூடிய ஹையஸ்ட் ஹானர் தான் இந்த புலிட்சர் பிரைஸ். டிஜிட்டல் சர்வேலன்ஸ், சைபர் ஃப்ராட், டிஜிட்டல் அரெஸ்ட் இந்த மாதிரியான எமர்ஜிங் டெக் டிரைவன் கிரைம்ஸ்ல இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை ரெகனைஸ் பண்ணி தான் இவங்களுக்கு இந்த ஒரு அவார்ட் வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், IIT மெட்ராஸ் டெக்னாலஜி சமிட் 2026 வாஸ் ஹெல்டட் அதாவது IIT மெட்ராஸ் தொழில்நுட்ப உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நியூ டெல்லி. யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் இந்த ஒரு சமிட்டை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த சமிட்டோடைய தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் IITM ஃபார் பாரத் பில்டிங் டுகெதர். அக்ராஸ் த கண்ட்ரி இனோவேஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்கான இண்டஸ்ட்ரி, அகாடமியா, கவர்மெண்ட் கொலாபரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும், டீப் டெக் ரிசர்ச்சஸை ப்ரொமோட் பண்றதுக்காகவும், இந்தியாவுடைய விக்ஷித் பாரத் 2047 சப்போர்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு சமிட் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஹூ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் டெப்யூட்டி கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ரோஹித் ஜெயின். இவருடைய டோட்டல் டென்யூர் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3 years. இவருக்கு என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வழங்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபின்டெக், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ரிஸ்க் மானிட்டரிங் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தான் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காகவும், RBI ஆபரேஷன்ஸோட குவார்டினேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் ஆர்கனைசேஷன் ரிலீஸ்ட் குளோபல் மீத்தேன் ட்ராக்கர் 2026 ரிப்போர்ட் அதாவது குளோபல் மீத்தேன் ட்ராக்கர் 2026 அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, IEA அதாவது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் த ரீசென்ட் ரிப்போர்ட் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மீத்தேன் எமிட்டரா இருக்காங்கன்னு இந்த ரிப்போர்ட்ல ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. 2025 ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் இந்தியா கிட்டத்தட்ட 2.2 மில்லியன் டன்ஸ் ஆஃப் மீத்தேனை எமிட் பண்ணிருக்காங்கன்னு இந்த ரிப்போர்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆப்வியஸா மீத்தேன்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும், இது ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். அப்ராக்சிமேட்லி 20 to 30% ஆஃப் குளோபல் வார்மிங்க்கு இந்த மீத்தேன் கேஸ் ரெஸ்பான்சிபிளா இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட், வேர் வாஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ரேர் டிசீசஸ் 2026 ஹெல்ட் அதாவது அரிய நோய்கள் குறித்த தேசிய மாநாடு 2026 எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நியூ டெல்லி. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கண்டக்ட் பண்ணப்பட்ட 2-day நேஷனல் ஈவென்ட் தான் இந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ரேர் டிசீசஸ் 2026. இந்த கான்ஃபரன்ஸ்ல நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017ஐயும் நேஷனல் பாலிசி ஃபார் ரேர் டிசீசஸ் 2021ஐயும் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஸ்ட்ரக்சர்ட் ஃப்ரேம்வொர்க்ஸை ப்ரொவைட் பண்றதை ஃபோக்கஸ் பண்ணியும் தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், நேம் ஆஃப் த இனிஷியேட்டிவ் அப்ரூவ்ட் பை யூனியன் கேபினெட் டு பூஸ்ட் இந்தியாஸ் காட்டன் செக்டர் அதாவது இந்தியாவின் பருத்தி துறையை மேம்படுத்துவதற்காக மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட முன்முயற்சியின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி. 2026-27 ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து 2030-31 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் இந்த மிஷனுக்காக கிட்டத்தட்ட 5659.22 crores அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்டரி, ஃபேக்டரி டு ஃபேஷன், ஃபேஷன் டு ஃபாரின் இப்படின்ற இந்தியாவுடைய 5F விஷன் கூட அலைன் பண்ணி தான் இந்த ஒரு மிஷன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த கண்ட்ரி கின்னிங், ப்ராசஸிங், டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா காட்டன் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும்
கஸ்தூரி காட்டன் பாரத்துக்கு கீழே பிராண்டிங்கையும் ட்ரேசபிலிட்டியும் ப்ரொமோட் பண்றதுக்காகவும் ஃபார்மர்ஸ் மத்தியில டிஜிட்டல் மார்க்கெட் ஆக்சஸை சப்போர்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர டிஎன்பிஎஸ்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.